நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சூரியன் FM 105.8. கேளுங்க கேளுங்க. என்ன மாப்ள, அவனை எங்க தேடியும் கிடைக்கல. ஆமா மாப்ள, நாமளும் எங்கெங்கயோ தேடி பார்த்துட்டோம். அவன் எங்க இருக்கானே தெரியலையே. சரி, அந்த போட்டோ கொடு. அண்ணே, இந்த இங்க பிள்ளையார் கோயில் இருக்கு. எப்படி நான் போறது? நேரா போய் லெஃப்ட் போனீங்கன்னா ரைட்ல இருக்கு. போஸ்ட் ஆபீஸ் அங்க பக்கத்துல இருக்க, அந்த கடைசிக்கு போகணுமா? ஏய் மாப்ள, கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா பக்கத்துலயே இருக்கு. தேங்க்ஸ்ண்ணே. வாங்க. வா. ஹாய் செந்தில். ஹலோ ராதாகிருஷ்ணன், ஏன் லேட்டு? ஊர்ல யாருக்கும் தெரியாம வரும்னா சாதாரண விஷயமா? இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே இருக்க போற? நான் நினைச்சது நடக்கிற வரைக்கும். இன்னும் அதுலேருந்து ரிலாக்ஸ் ஆகலையா? சரி, வீட்டில் ஒய்ஃபு குழந்தைங்களாம் அப்படிதான் இருக்காங்க? டேய், நான் கேட்டதுனால ரிலாக்ஸ் ஆகாம நடிக்காத. நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு. வீட்டில் ஒய்ஃபு குழந்தைங்களாம் அப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சரி, என்ன எதுக்கு போற சொன்ன? முதல்ல கார்ல ஏறு, போகும்போது பேசிக்கலாம். ஏய் மாப்ள, அவன் போயிட்டு இருக்கா, நீ பாட்டு எது எழுதிட்டு இருக்க? கார் நம்பர் எழுதியாச்சுல்ல, அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். சொல்றா பீட்ரு, அவனை பாத்தியா? அண்ணா பார்த்துட்டேண்ணே. வெரி குட்ரா. இப்ப எங்க இருக்கான் அவன்? இங்கதானே பூஞ்சோல பக்கத்துல நல்லூர் கிராமத்துல வச்சு பார்த்தண்ணே. ஆனா திடீர்னு ஒரு கார்ல ஏறி போயிட்டண்ணே. முட்டாள் முட்டாள், என்னடா நீங்கெல்லாம்? அப்புறம் கார் நம்பர் நான் நோட் பண்ணிட்டேண்ணே. என்ன நம்பர் சொல்லித்தல? TN01 J3119. 3119. தபார், நீங்க அங்கேயே ரவுண்ட் அப்ல இருங்கடா. கண்டிப்பா திரும்ப அவங்க கண்ணில் மாட்டுவான். விட்டுறாதீங்க. இன்னொரு தடவை மிஸ் ஆயிடுச்சு அது இதுன்னு சொன்னீங்க, அவனை எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோம். ஜாக்கிரதை. சரிண்ணே. குணா, என்னண்ணே? ஏலி பொறியில மாட்டி இருக்கிறா. யாருண்ணே? நம்ம மகாவுக்கு ஆப்பு வச்சானே, அவன் தாண்டா. இப்போ அவன் எங்கண்ணா இருக்கான்? நல்லூர் பக்கத்துல இருக்கானா. பீட்டர் அதை தாண்டா போன்ல சொன்னான். ஆளை மிஸ் பண்ணிட்டானுங்க, ஆனா ஒரு விஷயத்தை கரெக்டா பண்ணிட்டானுங்க. அவன் போன வண்டியோட நம்பரை நோட் பண்ணிட்டானுங்கடா. குணா, நீ ஒரு காரியம் பண்ணு. சொல்லுங்கண்ணே. அந்த வண்டி யாருது, என்ன அட்ரஸ்ல இருக்குன்னு எல்லாத்தையும் டோட்டலா விசாரிச்சு அவனுக்கு ஒரு தேதியை குறிடா. நெத்தியில ஒத்தருவா ஒட்டிடுவோம். வண்டி நம்பர் என்னண்ணே? TN01 J3119. உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் என்ன பார்க்க வரல? சொல்றா. ஒன்றும் இல்லடா, கொஞ்சம் முக்கியமான வேலை இருந்தது. பொய் சொல்லாதடா. நீ சொல்றது அப்பட்டமான பொய். உண்மையான காரணத்தை நான் சொல்லட்டுமா? நீ என் தங்கச்சியை விரும்பி இருக்க. என்கிட்ட சொல்றதுக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ணிக்கிட்டே வீட்டு பக்கமே வரல. அதனடா உண்மை.
சொல்றா. சாரிடா. ஏதோ காதல ஏற்பட்ட ஒரு சின்ன மயக்கத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் மறந்துட்டேன்டா. போடா ஃபூல். நீ என் தங்கச்சியை விரும்பி இருந்தீனா அதை எங்கிட்டலடா வந்து சொல்லியிருக்கணும். நான் உன் தங்கச்சியை காதலிக்கிறேன், அவளை கல்யாணம் பண்ணி கொடுறான்னு உரிமையோட என்ன கேட்டிருந்தீனா நீ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிக்கிறன்னு அர்த்தம். டேய், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப்பா நினைக்கல. உங்க வீட என் வீட நினைக்க சொன்ன. உங்க அப்பா அம்மாவை ஏன் அப்பா அம்மாவை நினைக்க சொன்ன. நான் அப்படி நினைச்சேன்டா. பட் சுபத்ரா விஷயத்துல என்னால அப்படி நினைக்க முடியல. இப்ப சொல்றா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நான் துரோகம் பண்ணதா தான் அர்த்தம். நான் அப்படி நினைக்கலடா. என் தங்கச்சி உறவுல வேணா எனக்கு சொந்தமா இருக்கலாம், ஆனா உரிமையில சொந்தம் இல்லையே. என்னைக்கோ எவனையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கேயோ போய் செட்டில் ஆக போறவ. என் ஃப்ரெண்டு ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கிறான்னா நான் அதை விடுற. அப்பா அம்மா தங்கச்சி எப்படிதான் இருக்காங்க சொல்றா. நீ உங்களை கூட இருந்து நல்லபடியா கவனிச்சுப்பேங்கிற நம்பிக்கையில தான் நாங்க எதை பத்தியும் கவலைப்படாம தைரியமா என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சொல்றா, சுபத்ரா எப்படிடா இருக்கா? இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லடா. அதே ஸ்டேஜில் தான் இருக்கா. டேய், உன்னை இப்படி என்னால பார்க்க முடியலடா. ப்ளீஸ் நீ என்னோட வந்துடுறா. என்னடா சொல்ற நீ? நான் எதுக்காக வந்திருக்கேன், என்ன வேலைக்காக வந்திருக்கேன் உனக்கே நல்லா தெரியும்ல. தெரிஞ்சோ வாடான்னு சொன்னா என்னடா அர்த்தம்? நீ என் கடமையை சோதிக்கிறியா இல்ல என் திறமையை சோதிக்கிறியான்னு தெரியல. நான் எந்த வேலைக்காக அங்க வந்தனோ அதை கூடிய சீக்கிரம் முடிச்சிருவேன். அந்த வேலை முடிஞ்சதும் நானாவே உங்க கூட வந்துடுறேன்டா. அது வரைக்கும் நீ தானே என் குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கணும். நீ அழாத, நான் பார்த்துக்கிறேன். போயிட்டு வரேன்டா. ம். செந்தில், தேங்க்ஸ்ரா, ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கெல்லாம் எதுக்குடா தேங்க்ஸ்? சரி நான் வரேன். வரேன்டா.
என்னங்க தத்தி தத்தும் தன்னம் தக்கத்தி மிதக்க ஜுன்னு தக்கத்தி மிதக்க ஜுன்னு தக்கத்தி மிதக்க ஜுன்னு தாம் தக்கத்தி மிதக்க ஜுன்னு தாம் தக்கத்தி மிதக்க ஜுன்னு தாம் கிடதக தரி கிடதக தரி கிடதக தகதரி கிடதக தாம் தகதரி கிடதக தாம் தகதரி கிடதக தகதரி கிடதக தாம் தகதரி கிடதக தாம் தகதரி கிடதக தாம் என்னம்மா இன்னைக்கு உன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது? ஒன்னதாம்மா கேக்குறேன், இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? பேசாதீங்க. என் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசுற தகுதி உங்களுக்கு இல்ல. ஏமா அப்படி சொல்ற? ஓ நாட்டியத்தை நாங்க ரசிக்காம வேற யார் ரசிக்க முடியும்? எனக்கு உயிர் கொடுத்தது நீங்க தான். என் நாட்டியத்துக்கு உயிர் கொடுத்தது என் அண்ணன். நீங்க 3 பேருமே பார்க்க வரலனா எனக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாத்தாம இருக்கும், ஒத்துக்கிறேன். ஆனாலும் நாங்க உன் நாட்டியத்தை பார்க்காம இல்லையே. உன் அரங்கேற்றத்தை கூட ஒரு பெரிய விழா மாதிரி தானே கொண்டாடணும், மறந்துட்டியா? ஏமா அதுக்கப்புறம் எத்தனை பர்ஃபார்மன்ஸுக்கு தொடர்ந்து வந்திருக்கோம், இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு வரலான்றதுக்காக எப்படி கோச்சிக்கிறிய? சரி, அண்ணன் தான் டியூட்டி முக்கியம்னு போயிட்டாரு. நீங்களாவது வந்திருக்கலாம்ல. உங்களுக்கு என்ன வந்தது? என்ன சுபத்ரா, மறந்துட்டியா? இன்னைக்குன்னு பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கல்யாண விஷயமா பேச வரதா சொல்லிட்டாங்க. அம்மாடி, உன் கல்யாண விஷயமா முதல்ல வர சம்பந்தம். இதுல சென்டிமெண்டா நாங்க இருக்க வேண்டாமா? சோ உங்களுக்கு என் கலையை விட என் கல்யாணம் தான் முக்கியமா? அம்மாடி, உனக்கு உன் கலை முக்கியம், எங்களுக்கு உன் கல்யாணம் முக்கியம். அதனால தான்ப்பா நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னம்மா முடிவு பண்ணிருக்க? இன்னைக்கு என் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தவங்கலாம் என்ன பேசினாங்க தெரியுமா? என்ன பேசினாங்க? பரதநாட்டியம்ங்கிறது கலை மட்டும் இல்ல, ஒரு கடவுள். இந்த கலையில திறமையானவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இந்த கலைக்கு தான் வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க சில பேர் தான். அந்த வகையில இந்த பொண்ணோட நாட்டியத்தை பார்க்கும்போது, நாட்டியத்துக்காக இந்த பொண்ணா இல்ல இந்த பொண்ணுக்காக நாட்டியமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அதனால இந்த சுபத்ரா நாட்டியத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டா இந்த பரத கலைக்கு அதை விட ஒரு பெருமை இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதனால தாமா நான் என்ன இந்த பரத கலைக்கு அர்ப்பணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஒண்ணு மட்டும் நிச்சயமா, இன்னைக்கு என்ன வாழ்த்துன அத்தனை பேரோட வாழ்த்தும் என்ன 100 வயசு வரைக்கும் வாழ வைக்கும். அந்த 100 வயசும் உங்க மகளாவே சந்தோஷமா வாழ்ந்துருவேன். உனக்கு ஞாபகம் இருக்கா பாக்யம்? நான் 100 வயசு வரலாம் இருப்பேன், அது வரையில உங்க மகளாவே இருப்பேன்னு அடிக்கடி சொல்லுவாளு. அவளை இந்த நிலைமையில பார்க்கும்போது
என் நெஞ்சை வெடிச்சிடும் போல இருக்கு பாக்கியம், நெஞ்சை வெடிச்சிடும் போல இருக்கு. நர்ஸ், சார் 2 hours கழிச்சு ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார் பீரியாடிக் பிபி செக் பண்ணுங்க. ஓகே சார் 4 hours கழிச்சு இன்ஜெக்ஷன் கொடுத்தேனே அதை ரிப்பீட் பண்ணுங்க. சரிங்க சரியா? பாத்துக்கோங்க. டாக்டர், என் பொண்ணு எப்ப கண்ணை முழிப்பா டாக்டர்? சார், ஆஸ் அ டாக்டர் என்னால முடிஞ்சது நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். ஆனா கண்ணு முழிக்கிறது அந்த ஆண்டவன் கையில தான் இருக்கு. அந்த ஆண்டவன் எந்த பாவமே பண்ணாத எங்களுக்கு ஏன் டாக்டர் இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கணும்? உங்க பொண்ணு கலைக்காக தன்னை அர்ப்பணிச்சிட்டாங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க. கலையும் கடவுள் தானே. அந்த கடவுள் நிச்சயமா தன்னோட குழந்தையை காப்பாத்துவாரு. நம்பிக்கையோட இருங்க, எல்லாம் சரியாயிடும். அழகு பருவம் படபடக்கும் உன் பாத கொலுசின் அசைவினிலே